ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம கொச்சினில் இருக்கோம். கொச்சின் சீரீஸில் போயிட்டு இருக்கு. ஸோ கொச்சினில் பார்த்தோம்னா வந்து நாங்கள் இப்போ வந்து லூலு மாலுக்கு போயிட்டு இருக்கோம். ஹோட்டல்லேருந்து அது வந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ மெட்ரோலையும் போகலான்னு சொன்னாங்க, கார்லேயும் போகலான்னு சொன்னாங்க. கார்லேயும் வந்து 22 minutes தான் நம்ம மெட்ரோக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துலாம் போக டைம் ஆகிடும் சொல்லிட்டு கார்லேயே போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே லூலு மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொச்சின் ரோட்ஸை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவினிங்கில் அதுவும் வந்து எவ்வளோ டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதே வந்து நார்மல் இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே ஈவினிங் தான். ஸோ இதே அளவுக்கு வந்து நம்ம சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லேயோ இந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் பார்க்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ மால் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து உள்ளே போகிறதுக்காக வந்து லைட்டாக டிராஃபிக் இருந்துச்சு, மற்றபடி வேறு எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. டெய்லியுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ லூலு மால் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய மாலில், அதனால தான். ஸோ வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போகலாம். பார்க்கிங்க்கு வந்து ரொம்பலாம் சுத்த விடலை, பேஸ்மெண்ட்லேயே தான் விட்டாங்க. பட் வந்து அதில் ஃபுல் பார்க்கிங் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப வந்து தேடுற மாதிரி இருந்தது. ஸோ கடைசியில் ஒரு வழியாக நமக்கும் வந்து ஒரு பார்க்கிங் கிடச்சிது. இந்த பார்க்கிங் பாருங்க, 2 கார் கூட கதவுமே திறக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவ்வளோ க்ளோஸ்டு பார்க்கிங் எல்லாமே. 8:30க்கு வந்திருக்கோம், அப்படியே ஃபுல்லா இருக்கு. அந்த இடத்துல பார்க் பண்ணல, இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தா நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தது, அங்கே தான் பண்ணிட்டோம். இது வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட். இதுதான் ஆஸ் யூஷுவல் க்ரௌடா இருக்கு. நம்ம டைரக்டா ஃபுட் கோர்ட் தான் போக போறோம். எந்த மாலுக்குமே ஃபர்ஸ்ட் போனா ஒண்ணுமே புரியாது, எங்க எது இருக்குன்னு சொல்லிட்டு. அதே தான். ஸோ அதெல்லாம் அப்புறமா வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நேராக 3rd floorல ஃபுட் கோர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு வியூ. நமக்கு 4th floorல வந்து கேம்ஸ் இருக்கு. ஃபுட் கோர்ட் பார்த்தோம்னா எங்க இருக்கு, 3rd floorல கொஞ்சம் மேலே போறோம். இங்கே கிரில்லெக்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ இங்கே போய் ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் சிக்கன் பஃபலோ விங்ஸு. அப்புறம் ஃபஸ்ட்டு பீஃபோ என்னமோ நினச்சிட்டேன், அப்படி இல்லை, சிக்கன் தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பன்னீர் ரைஸ் பவுல். ஒரு பிரியாணி மாதிரி இருக்குது. மேலே ஒரு 4 பீஸ் கிரில் பன்னீர் வச்சுருக்காங்க. இந்த சிக்கன் வந்து டேஸ்ட் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ஓகே, ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் ஒரு பன்னீர் ரைஸ் பவுல் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ரமதான் காம்போன்னு ஒன்று இருந்துச்சு, 499 எல்லாமே சேர்ந்த மாதிரி. அதுக்காக தான் வந்தோம், அது இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ பன்னீர் ரைஸ் பவுல்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு தொக்கு ரைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். வந்து சிக்கனுக்கும் இதுலேயே சிக்கன் பீஸ் போட்டு கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 கிரில்டு பீஸ் கொடுத்தாங்க பன்னீர். நல்லா ஸ்பைசியாக இருக்குது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புலவு மாதிரி அந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ அப்புறம் அந்த சிக்கன் சாப்பிட்டோம். இல்லைங்க என்னமோ வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குபோஸ்ன்னு சொல்லிட்டு பீஸா பேஸ் அதை உட்காந்து தின்னுட்டு இருக்கு. ஆனால் வந்து ரேட் வந்து எனக்கு ரொம்பவே நாமினலாக இருக்குது. 15 rupees இதுனாவே ஓகே தான். இதெல்லாமும் பன்னீர் ரைஸ் பவுல் வந்து 270, இந்த சிக்கனும் 200, எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. மாலில் இந்த ரேட் வந்து ஓகேவா இருக்குது. ஸோ பில் பார்த்தா பன்னீர் ரைஸ் பவுல் 270, விங்ஸ் 290 அண்ட் குபோஸ் 30, 690. ரொம்ப ரீசனபிள் தான் மாலில். ஸோ இதுதான் ஃபுட் கோர்ட்டு. கலப்பா கட்டி இருக்கு, கைலாஷ் பர்பத் இல்லை. ஸோ ஃபன் ஏரியா பாருங்க. நம்ம வந்து எக்ஸிபிஷன்ல விளையாடுற மாதிரி ரங்கராட்டினம் மாதிரி எல்லாம் இருக்கு. இது டாய் ட்ரெயின்.
ஜென்ரலாக கிட்ஸ் வந்து மாலுக்கு வந்தாலே இந்த ப்ளே ஏரியாவுக்கு தான் போகணுன்னு ரொம்ப அடம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இவங்க இருக்க லைட்ஸு அது பண்ணி டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்க விதம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஈவன் நம்மளுக்கே வந்து அதை பார்த்து ரசிக்கணும் போல் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இன்னும் சொல்லவே வேண்டாம். மற்ற மால்லலாம் வந்து நான் சும்மா நின்றுட்டு விளையாடுறது, இந்த பால் போட்டு விளையாடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி த்ரில்லிங் ரைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவுட்டோரில் பார்த்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் நான் மால்குள்ளே இங்கே தான் பார்க்குறேன். நைட்டில் வந்து நல்லாதாகவும் போச்சு. பசங்களை வந்து இந்த பக்கமே நான் விடலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சோம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்க போகணுன்னு சொன்னாங்க. பட் வந்தாங்கன்னா வந்து அவங்கள இதுலேருந்து நகர்த்துறதே கஷ்டம். ப்ளஸ் ரேட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. அதனால் வந்து இதில் கொண்டுகிட்டே வரல. நான் மட்டும் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இவங்க ஏதோ பெல்ஜியன் ஃப்ரைஸில் வந்து பர்கரும் பாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டுச்சு வாங்கினாங்க. ஸோ அங்கே நான் மட்டும்தான் கொஞ்சம் முழுசாக சாப்பிட்டேன், இவங்கெல்லாம் சாப்பிடவே இல்லை. லூலு மாலோட ஃபேஷன் ஸ்டோர் இது. ஸோ அவங்களே பார்த்தோம்னா எல்லா ஃப்ளோர்லேயும் லூலு மால், லூலு ஹைப்பர் மார்க்கெட், லூலு ஃபேஷன் ஸ்டோரு, லூலு கனெக்ட், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ இந்த ஃப்ராக் பார்த்தா 1389, ரீசனபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் வெறும் டாப்பு. இந்த கேரளா ஃப்ராக்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து 2299. இந்த செட்டு பாவாடெல்லாம் வந்து ஒரு 900, 700 அந்த ரேஞ்சில் இருக்குது. டைம் 11 ஆச்சு. ஸோ யாரும் வீட்டுக்கு போகிற பிளானே இல்லை போல இருக்கீங்க பாருங்கள். நேற்றுக்கு கூட எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. வழியில் பார்த்தா வந்து கொச்சின்ல யாருமே இல்லை போல இருக்குன்னு நினச்சோம். எல்லாம் மால் உள்ளதான் இருப்பாங்க போல. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும் என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்த அளவுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நாளைக்கெலாம் எங்கே போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ கொச்சின் வந்து எல்லா வீடியோஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ, பாய். ப்ரைஸ் லூலு மாலில் வந்து ஃபுட்டெல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னு பார்த்தா பார்க்கிங் வந்து நான் நல்லா ரொம்ப ஆயிருக்கும்னு நினச்சேன். இது வந்து 40 rupees தான் ஆச்சு. சென்னையிலலாம் என்ன சொல்கிறது, 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, அவருக்கு 40 வாங்குவாங்க. இங்கே வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தா 2.5 hours இருந்தோம். ஒரு 3 hour சார்ஜ் தான் அவங்க வாங்குவாங்க. என்னமோ 40 தான் வாங்கினாங்க. ஸோ அந்த வகையில் ஹாப்பி தான்.